பாரதம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஓர் அறிவியல் ஆய்வு. வணக்கம். நமது பாரதத்தின் முதல் கட்டுரையில் 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்திய துணைக்கண்டத்தின் பிரமிக்கத்தக்க புவியியல் மாற்றங்களை அறிவியல் ஆதாரங்களுடன் ஆராயப் போகிறோம். முதலில் காலவரிசையும் சரஸ்வதி நாகரீகமும். சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் பனியுகத்தின் இறுதிக்கட்டத்தில் இருந்தது. அப்போது இமயமலையின் பிரம்மாண்டமான பனிப்பாறைகள் உருகத் தொடங்கிய காலம். அந்த பனி உருகு நீரால் ரிக்வேதத்தில் புகழப்படும் சரஸ்வதி நதி ஒரு கடல் போல பிரம்மாண்டமாக ஓடியது. இன்றைய திபெத்திய பீடபூமி மற்றும் இமயமலை பகுதிகள் மகாபாரதத்தில் அர்ஜுனன் விவரிப்பது போல மனிதர்கள் எளிதில் நுழைய முடியாத அளவிற்கு ராட்சத பனித்தகடுகளால் மூடப்பட்டிருந்தன என்பதை பேலியோ கிளைமேட்டாலஜி என்ற ஆய்வுகள் இன்று உறுதிப்படுத்துகின்றன. இரண்டாவதாக, விரிந்து கிடந்த நிலப்பரப்பு. அக்காலத்தில் உலகளாவிய கடல் மட்டம் இன்று இருப்பதை விட சுமார் 120 மீட்டர் குறைவாக இருந்தது. இதனால் இந்தியாவின் எல்லைகள் நாம் நினைப்பதை விட விரிந்து காணப்பட்டன. முக்கியமாக இந்தியாவும் இலங்கையும் தரைவழியாக இணைக்கப்பட்டிருந்தன. இன்றைய மன்னார் வளைகுடா பகுதி நீருக்கு மேலே நிலமாகவே இருந்தது. குமரிமுனைக்கு தெற்கே பல 100 கிலோமீட்டர்கள் நிலப்பரப்பு நீண்டு இருந்தது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக கன்னியாகுமரிக்கு தெற்கே கடலுக்கடியில் ஆழமான ஆற்றுப்பள்ளங்களை சோனார் கருவிகள் மூலம் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். மூன்றாவதாக, கடலில் மறைந்திருக்கும் மலைத்தொடர்கள். இன்றைய லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகள் அன்று தனித்தனி தீவுகள் அல்ல. அவை சுமார் 2500 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மலைத்தொடராகவும் தொடர்ச்சியான நிலப்பரப்பாகவும் இருந்தது. இதனை சகோஸ் லட்சத்தீவு மேடு என்று புவியியல் வரைபடங்கள் காட்டுகின்றன. இதுவே ஒரு காலத்தில் ராவணனின் லங்கா பேரரசாக இருந்திருக்க வாய்ப்புள்ளது. நான்காவதாக, கடலடி தொல்லியல் சான்றுகள். பூம்புகார் கடற்கரையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் குஜராத்தின் துவாரகையிலும் கடலுக்கடியில் மனிதர்கள் கட்டிய கட்டிட எச்சங்களும் மண்பாண்டங்களும் கண்டறியப்பட்டுள்ளன. அங்குள்ள வண்டல் மண்ணை பரிசோதித்தபோது அது நன்னீர் ஆறுகளால் கொண்டுவரப்பட்டது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு காலத்தில் அந்த பகுதி செழிப்பான நிலமாக இருந்ததற்கு நேரடி சான்றாகும். ஐந்தாவதாக, மிதக்கும் பாலம், ஓர் அறிவியல் பார்வை. ராமாயணத்தில் சொல்லப்படும் மிதக்கும் பாலம் குறித்து வியப்பவர்களுக்கு எரிமலை கற்களான பியூமிஸ் கற்கள் ஒரு சிறந்த விடையாகும். நீரை விட அடர்த்தி குறைந்த இந்த கற்கள் கடலில் மைல் கணக்கில் மிதக்கும் தன்மை கொண்டவை என்பதை செயற்கைக்கோள் படங்கள் இன்றும் நிரூபிக்கின்றன. முடிவுரை. பண்டைய இலக்கியங்கள் கூறும் புவியியல் வர்ணனைகள் வெறும் கற்பனை அல்ல. அவை பனியுகத்தின் இறுதியில் நிலவிய உண்மையான சூழலை எதிரொலிக்கின்றன. பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயர்ந்தபோது நம் முன்னோர்கள் வாழ்ந்த அந்த விரிவான நிலப்பரப்புகள் மெல்ல மெல்ல நீரில் மூழ்கின. இதுவே கடல்கோள் என்ற பெயரில் நமது வரலாற்றில் பதிவாகியுள்ளது. நன்றி. AI உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி.